வணக்கம். அன்பு தமிழ் பாரதி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, நம்முடைய சேனல் மூலமாக பல்வேறு நல்ல பயனுள்ள தகவல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் உங்க எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு தகவலோட வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த பூமி ஒரு ஆபத்தான காலகட்டத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. உலகளாவிய அந்த பருவநிலை மாற்றம் பூமிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியால பார்த்தாச்சுன்னா, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பாலைவனமா இருந்த ஒரு பூமி ஒரு காஷ்மீர் மாதிரியான, ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரியான ஒரு முற்றிலுமாக ஒரு பனி பிரதேசமா மாறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு பாலைவனமா இருக்கிற ஒரு பகுதி இவ்வளவு தூரம் பனி பிரதேசமா மாறுச்சுன்னா, அதுக்கான காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான். இந்த பருவநிலை மாற்றம் உலக அளவில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய உருவாக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அளவுக்கு அதிகமான வெப்பம், ஒரு இடத்துல மழையே இல்லாம அங்க வறண்டு போறது ஒரு சூழ்நிலை. இன்னொரு பகுதியில பார்த்தாச்சுன்னா, அளவுக்கு அதிகமான மழை, பெருவெள்ளங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம பூமியினுடைய வெப்பமயமாதல்னால பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. மனிதர்களுக்கு தேவையான அந்த உணவு உற்பத்தியில வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த பருவநிலை மாற்றத்தால ஏற்படலாம். சுற்றுச்சூழலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா விளையலாம். பூமி பருவநிலை மாற்றத்தால இன்னும் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துருவ பகுதியில் உள்ள பனிக்கட்டிகள்லாம் உருக ஆரம்பிச்சிரும். இந்த பனி பிரதேசங்கள் அதிகமாக உருகக்கூடிய சூழ்நிலையில என்ன ஆகும்னா, இந்த பனி உருகக்கூடிய அந்த நீர் கடல்ல போய் கலக்கும் பொழுது கடலினுடைய நீர்மட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பல கடற்கரையோர நகரங்கள் அழிவுக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல நம்ம பூமி ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திச்சுட்டு கூடிய இந்த காலகட்டத்துல எதிர்காலத்துல மனிதர்களுக்கு இந்த பூமி வாழ முடியாத ஒரு பகுதியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதனாலதான் வானியல் விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு புதிய கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அது பல வருடங்களாக, அதாவது வானவியல் விஞ்ஞானம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து பூமியை தவிர வேறு கிரகங்கள் இருக்கிறதா, இல்ல பூமியை மாதிரியான வேறு கிரகங்கள் இருக்கிறதா, அங்க வேற கிரகங்கள்ல மனிதர்களை போன்ற உயிரினங்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு தேடல் பல வருடங்களாக தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில பல்வேறு காலகட்டங்கள்ல பல கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரகத்துல தண்ணி இருக்கலாம், இந்த கிரகத்துல காற்று இருக்கலாம், இந்த கிரகம் மனிதர்கள் வாழ்வதற்கு சூழ்நிலைகள் இருக்கலாம் அப்படின்னு பல்வேறு ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அந்த ஆராய்ச்சிகள்ல ஒரு கட்டமா இன்னைக்கு இன்னொரு புதிய கிரகத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரகத்துல பார்த்தாச்சுன்னா, நம்ம பூமியை மாதிரியான காலநிலைகள், நம்ம பூமியை மாதிரியான அந்த மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது மனிதர்களுக்கு தேவையான தண்ணீர், காற்று இந்த மாதிரியான பல வளங்கள் அங்க அந்த கிரகத்துல இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்முடைய பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இந்த கிரகம் இருப்பதை பத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பத்தியான டீடைல்ஸ் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமா நீங்க நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. வாருங்கள் நேயர்களே, நாம நிகழ்ச்சிக்கு போகலாம். நேயர்களே, நம்முடைய பூமி ஒரு ஆபத்தான காலகட்டத்தை நோக்கி பயணிச்சுட்டு கூடிய இந்த காலகட்டத்துல மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு புதிய கிரகம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே மனித இனம் தள்ளப்பட்டிருக்குனே அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில விஞ்ஞானிகள் தொடர்ந்து வானியல் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான கிரகங்களை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆனா எதுலையுமே ஒரு முழுமையாக மனிதர்கள் வாழ்வதற்கு 100% ஏற்ற ஒரு பூமியை போன்ற இன்னொரு கிரகம் இதுவரை கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் ஒரு கிரகத்தை பத்தி சொல்ல போறோம். அந்த கிரகத்தையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யாருன்னா, அமெரிக்காவை சேர்ந்த கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரகம் எங்க இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா, பூமியில இருந்து கிட்டத்தட்ட 4000 ஒளியாண்டுகள் தொலைவில் இந்த கிரகம் இருக்குது. இந்த கிரகம் இருக்கிறது பார்த்தாச்சுன்னா தனுசு விண்மீன் கூட்டத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தனுசு விண்மீன் கூட்டத்துல ஒரு வெள்ளைக்குள்ள விண்மீனை சுற்றி இந்த கிரகம் சுற்றி வருகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளைக்குள்ள விண்மீன், அதாவது ஒயிட் டாஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெள்ளைக்குள்ள விண்மீன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெள்ளைக்குள்ள விண்மீன் அப்படிங்கிறது ஒரு சூரியன் தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அடையும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு சூரியனும் ஒரு நட்சத்திரம், ஒரு விண்மீன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விண்மீனுடைய ஆயுள் காலம் முடியக்கூடிய காலகட்டத்துல இந்த வெள்ளைக்குள்ள விண்மீனாக அது மாறுதல் அடையும். அது அதனுடைய தோற்றம் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெள்ளைக்குள்ள விண்மீன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெள்ளைக்குள்ள விண்மீனை சுற்றி தான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய கிரகம் சுற்றி வரதா சொல்லியிருக்காங்க. இந்த புதிய கிரகத்துக்கு KMD 2020 BLG 0414 அப்படிங்கக்கூடிய ஒரு நேம் கொடுத்திருக்காங்க. இந்த நேமுக்கான காரணம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, எதுக்காக இந்த கிரகத்துக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம். இப்போ புயலுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க. டானா புயலுங்கிறாங்க, ஓகி புயலுங்கிறாங்க, அப்படி இப்படின்னு ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. ஆனா
இந்த கிரகங்களுக்கு அந்த மாதிரி பேர் எதுவும் வைக்காம இந்த மாதிரி ஒரு கோட் வேர்ட்ஸ் மாதிரி ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த விண்வெளி வீதியில வந்து ஒரு லொகேஷன், அதாவது அந்த பிளானட்டை கரெக்டா லொக்கேட் பண்றதுக்கான ஒரு ஐடென்டிபிகேஷனா தான் இந்த மாதிரியான கோடிங் வேர்ட்ஸ்ல வந்து பேர் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, கேஎம்டி அப்படின்னா அது வந்து கொரியன் டெலஸ்கோப்பை வச்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய ஷார்ட் ஃபார்மா தான் இந்த கேஎம்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொரியன் மைக்ரோஸ்கோபிக் டெலஸ்கோப் அப்படிங்கிறது தான் இந்த கேஎம்டியோட ஃபுல் ஃபார்ம். அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா பிஎல்ஜி 0414 இது வந்து அந்த லொகேஷன் பாயிண்ட், அதாவது அந்த கிரகம் அமைந்திருக்கக்கூடிய லொகேஷன் பாயிண்ட் வந்து விஞ்ஞானிகள் கணிச்சிருக்கக்கூடிய ஒரு பெயர் தான் இந்த பிஎல்ஜி 0414 அப்படிங்கக்கூடிய லொகேஷன்ல அந்த கிரகம் இருக்கிறதா வந்து இந்த விஞ்ஞானிகள் இந்த கிரகத்துக்கு வந்து பெயர் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கிரகத்துல பூமி மாதிரியான பூமியில என்ன எடை இருக்குதோ இதுக்கு நிகரான எடை அந்த கிரகத்துல இருக்குது. பூமியில என்னென்ன வளங்கள் இருக்கிறது, அது தண்ணீர் இருக்குது, காற்று இருக்குது, மற்ற இயற்கை வளங்கள் எல்லாமே இருக்கு. அதே போன்ற இயற்கை வளங்களோட காற்று, தண்ணீர் போன்ற எல்லா வசதிகளோடையும் அந்த கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த டெலஸ்கோப் வழியா பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரகம் நம்ம பூமியை மாதிரி 100% மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான கிரகமா அப்படிங்கிறத இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் முழுமையான ஆராய்ச்சிக்கு பிறகுதான் தெரிய வரும். ஸோ அந்த கிரகத்துல இந்த மாதிரி ஒரு வளங்களோட இந்த கிரகம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சக்சஸான ஒரு விஷயம். அப்படி சொன்னாலுமே இந்த கிரகத்துல ஏற்கனவே உயிரினங்கள் இருக்குதா, மனிதர்கள் போன்ற வேற ஏதாவது உயிரினங்கள் இருக்குதா, மனிதர்கள் மாதிரியான அங்கேயும் ஒரு மனித இனம் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, ஏலியன்ஸ் மாதிரி யாராவது இருக்காங்களா, அந்த விஷயங்களை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிய வரலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி புதிய கிரகத்தை கண்டுபிடிக்கிறது மனித இனம் வாழ்வதற்கு ஏற்ற இன்னொரு இடம், நமக்கு கண்டிப்பா இன்னொரு செகண்ட் எர்த் நமக்கு தேவை இருக்கிறது. ஒரு இரண்டாம் உலகம் வந்து மனித இனத்துக்கு கண்டிப்பா தேவை இருக்கு. கேஎம்டி 2020 பிஎல்ஜி 0414 அப்படிங்கக்கூடிய இந்த எக்ஸோ பிளானட், இந்த எக்ஸோ பிளானட் வந்து மனிதர்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு புதிய வீடாக இருக்குமா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஆராய்ச்சிகள்ல தான் இது வந்து தெரிய வரும். ஸோ இது எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க வந்து இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது நம்முடைய பால்வெளி வீதிக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிற விண்மீன்களை சுற்றி வரக்கூடிய கிரகங்களை எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் இது வந்து புறக்கோள்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பூமியில இருந்து 4000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்குள்ள விண்மீனை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். அது வந்து இன்னொரு நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். அதனால தான் இதுக்கு வந்து எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸோ பிளானட் நிறைய வந்து இன்வென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல அக்யூரேட்டா மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு 100% மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு கிரகம் கண்டிப்பாக விரைவில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அங்க மனித இனம் குடியேறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் விரைவில் ஏற்படலாம். அது எப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா விஞ்ஞானம் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு விஸ்வரூபமான வளர்ச்சியை அடைஞ்சிட்டு தான் இருக்கு. ஸோ விரைவில் வந்து நாம எல்லாம் வந்து வேற ஒரு கிரகத்துல வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம். ஸோ அப்போ வந்து பூமி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால கெஸ் பண்ண முடியல. ஒருவேளை பூமி தன்னை புதுப்பித்துக் கொண்டு ஒரு புதிய பூமியாகவும் உருமாறலாம். ஸோ அதுவும் வந்து இயற்கையுடைய கையில தான் இருக்கு. மனிதர்கள் நாம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பசுமையான சூழ்நிலையும் இந்த பருவநிலை மாறுபாட்டுக்கு நம்மளால முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். பசுமையான சூழ்நிலை உருவாக்க முயற்சி பண்ணலாம். மரங்கள் அதிகமாக நடலாம். மாசுபாடுகளை நம்ம குறைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். பிளாஸ்டிக் பயன்பாடுகளை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் நம்ம எடுக்கலாம். ஸோ நம்மளால முடிந்த விஷயங்களை இந்த இயற்கைக்கு நம்ம வந்து பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும் பொழுது இந்த எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம அந்த பூமியோட ஆயுள் காலத்தை இன்னும் சில நாட்களை வந்து நம்ம வந்து அதிகரித்து கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து ஏற்படுத்தலாம். இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்துல பார்த்துருக்கோம். ஸோ இதனால தான் இந்த இரண்டாம் உலகம் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலையும் மனித இனம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இரண்டாம் உலகம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இரண்டாம் உலகம் அதாவது செகண்ட் எர்த் 2.0 அப்படின்னு நம்ம இப்போ இதில் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். இந்த எர்த் 2.0ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஸோ அங்கே வந்து மனிதர்கள் எப்படி போக போறாங்க, எப்படி டிராவல் பண்ண போறாங்க, எப்படி பண்ண முடியும், ஸோ அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் வந்து மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் இருக்குதா, அங்கே உள்ள தண்ணீர் மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீராக இருக்குதா, ஸோ இதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் தான் தெரிய வரும். காற்று அங்கே ஆக்சிஜன் முறையாக இருக்குதா, H2O அப்படிங்கக்கூடிய ஃபார்முலால நீர் இருக்குதா, ஆக்சிஜன் கரெக்டாக மனிதர்கள் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்குதா, ஸோ அதில் வந்து வேற எந்த விதமான வாயுக்களுடைய கலவைகளும் இல்லாமல் சுத்தமான ஆக்சிஜன் மனிதர்கள் இப்போ நாம வாழக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பூமியில இருக்கக்கூடிய இதே அளவுக்கான ஆக்சிஜன் அந்த கிரகத்துல இருக்குதா, நிலப்பரப்புகள் எப்படி இருக்குது, மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான நிலப்பரப்புகள் எப்படி இருக்குது, நீர் பரப்புகள் எப்படி இருக்குது, இது எல்லாமே எதுவுமே தெரியாது. ஸோ இனிமேல் வந்து அந்த கிரகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இன்னும் அதற்கான காலகட்டங்கள் நிறைய இருக்கு. இப்போதைக்கு அந்த ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சு மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பூமி ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்தா கூட நாம வந்து இன்னொரு கிரகத்திற்கு பயணிப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் விண்வெளியில இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை மனிதர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் நமக்கு அந்த நம்பிக்கை இருந்தாலும் எதிர்காலத்தை பத்தி நாம வந்து யோசிக்கிறத இன்னொரு பக்கம் இருந்தாலும் நாம வாழக்கூடிய இந்த பூமி நம்முடைய வீடு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஸோ இந்த பூமியை நாம வந்து
அதனுடைய ஆயுட்காலத்தை நம்ம வந்து பாதுகாக்கிறோம். அதனுடைய ஆயுள நம்ம வந்து பாதுகாக்கணும். அதை நம்ம வந்து நல்லபடியா வச்சிருக்கணும். அப்படிங்கக்கூடிய ஒரு கடமையும் நமக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ அந்த முயற்சிகளை நம்ம செய்யும் பொழுது, கண்டிப்பா நம்ம பூமி வந்து இன்னும் பல ஆண்டுகளா வந்து நம்ம வந்து வாழ வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பல பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி. வணக்கம்.